மதிப்பிற்குரிய மருத்துவர் மணி அவர்களை அழைக்கின்றேன். நிறைவுரையாக அவர் மாவீரன் பகத்சிங் நினைவு நாளை முன்னிட்டு மோடி ஆட்சி தொடரலாமா என்ற தலைப்பில் தமிழ்நாடு பொதுமேடையின் முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கிற கருத்தரங்கத்தின் தலைவர் தோழர் கண குருஞ்சி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்களே, வருகின்றிருக்கிற பொருட்களே, உங்கள் அனைவருக்கும் மாணவன். இன்று பகத்சிங்குடைய நினைவு நாளை எல்லோரும் நினைவு கூர்ந்தார்கள். அதே போலத்தான் இன்று உலக நாத்திகர் நாளும் கூட 2 நாளும் சேர்த்து இருக்கின்ற நாளில் தான் இப்போ நாம் எந்த ஒரு ஆட்சி அமைய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தை விதைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதைத்தான் நம்முடைய நீதியர் ஹரிபர்னா அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட பகத்சிங் அவர்கள் கொண்டிருந்த கொள்கை உறுதியை மனதில் ஏற்று இப்போது சில செய்திகளை நாம் பேச வேண்டியுள்ளார். ஓராண்டுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நாடாளுமன்றத்தின் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருக்கிற மீனாட்சி லேகி என்றவர் ஒரு செய்தியை சொன்னார். இங்கிருந்து எதிர்குரல் எழுப்பின உடனே அமைதியாக இல்லையே அமலாக்கத்துறை உங்கள் வீட்டுக்கு வரும் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார். ஓராண்டுக்கு முன்னால் சொன்னார். ஒரு எம்பி அவங்க அதை இப்போது நடைமுறையில் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றா நினைத்து பார்த்தா அப்படிதான். வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தபோது ஸ்லேட்டர் தீவு என்று யுஎஸ் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பகுதிக்கு போகிறார். அங்கு கேட்கிறார்கள், அங்கெல்லாம் அதிகமாக பணியாட்களும் பார்ப்பனர்களும் இருக்கிற பகுதி தான் அது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாத காலம் ஆகிவிட்டது, என்ன சாதித்திருக்கிறீர்கள்? நாங்கள் இப்போது சிறுபான்மையாக இருக்கிறோம், எங்களுக்கு முழு பெரும்பான்மை கிடைக்குமேயானால் விரைவில் நாங்கள் இந்த ராஜ்யத்தை அமைத்து விடுவோம் என்று சொன்னார். ஜென்டில்மேன் பொலிட்டிஷியன் அவர் சொன்னார். அதை இப்போது மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பல்வேறு செய்திகளை எல்லோரும் பேசியிருக்கிறார். நானும் அது குறித்து 2 செய்திகள் மட்டும்தான். இந்த ஏழை தாயின் மகன் அடிக்கடி சொல்லுவார், அவர் நினைவூட்டிக் கொள்வார். அதிக போதையில் இருக்கிறவமா சொல்லுவான், என்னை யாரும் பிடிக்காத, நான் நல்லா தான் இருக்கேன். இவர் அடிக்கடி ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக் கொள்வார். ஆனால் கார்பரேட்டர் கூட தான் முழு நாளும் இருப்பார், அவர்களுக்காகவே உழைப்பார், அவர்களுக்கு தன் சக்தி அனைத்தையும் செலவழிப்பார். அவர்களுக்கு என்னென்ன அவர் செஞ்சிருக்கிறார்? பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது மெல்ல மெல்ல உருவானது, கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கப்பட்டது. இந்தியா ஒரு காப்பீட்டு உறுதி இன்சூரன்ஸ் என்றாலும் கூட அதை பெரும் முயற்சி எடுத்து அது முழுக்க அரசின் கையில் இருக்க வேண்டும் என்பதான முயற்சி. அப்படித்தான் எல்ஐசி அமைந்தது. இப்படி ஒவ்வொன்றாக எல்லாவற்றிலும் செய்து கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் ஒரு நொடியில் உடைக்க முடியவர்கள். ஒரு சோசியலிச சமுதாயம் என்பதை பற்றி காங்கிரஸ் 55 ஒரு மாநாடு ஆவடியில் போட்டு சொன்னான். சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்று சொன்னார். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 65 ஒரு மாநாடு அமிர்தசரஸில் போட்டு சொன்னார், சோசியலிஸ்ட் சமுதாயம் அமைப்போம் என்றார். 76 அதை வந்து அரசியல் சட்டத்தில் முகப்புரையில் அந்த சொல்லையும் சேர்த்தார். அப்போ சேர்க்கறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அந்த சொல்லை சேர்ப்பதற்கு மக்கள் மத்தியில் ஊன்றி சொல்லி வந்தது. ஏதாவது சட்டம் முயற்சி ஏதாவது இருந்ததா? தனியார் மயம் உலக மயம் ஆன போது ஒன்றுமே இல்லை, அது பாட்டில் வந்துருச்சு, எதுவுமே இல்லை. அப்படித்தான் யோசித்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இப்ப தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார். தனியா வாஜ்பாய் தனியா அதுக்குன்னு ஒரு மந்திரியே போட்டார், அருண்ஷரின்னு ஒரு விற்கிறதுக்குன்னே ஒரு மந்திரி. உலகத்துல எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்.
அவருக்கு இதே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுக்கான அமைச்சர். பொதுத்துறை நிறுவனங்களை பூரா இருப்பது என்பது அவருடைய வேலை கொடுக்கப்பட்டது. இப்போ அவருடைய அமைச்சர் போடாமல் அந்த பொறுப்பையும் இவரே எடுத்துக்கிட்டார். மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டு விற்று கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு விட்டார். இந்த சாலைகளை விற்கவில்லை, டோல்கேட்டை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. சாலை இருக்கு, விமான நிலையங்கள் இல்லை, தொடர்வண்டி நிலையங்கள் எல்லாமே போயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. அப்படிப்பட்ட ஒரு போக்கை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிற போது சரி அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்துக்கு? இப்போ பிஎஸ்என்எல்ல ஒரு பங்கு டாட்டா வாங்கினார், 1200 கோடிக்கு நம்ம வாங்கினாரு. உடனே ஸ்டேட் பேங்க்ல அதுக்காக 800 கோடி ரூபா கடன் வாங்கிட்டாரு. அப்போ 400 கோடிக்கு நம்ம கொடுத்துட்டோம், அவ்வளோதான். நம்ம பணத்தில் முடிச்சாங்க. ஆனால் இப்போது அப்படி வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்வது என்பதே இவருடைய வேலையாகும். கடன்கள் தள்ளுபடி என்பது கல்வி கடனுக்கு கேட்போம், வேளாண்மை கடனுக்கு வேளாண்மை விவசாயிகள் போராட்டம் இருக்கும். அது குறித்து எந்த கவனமும் செலுத்தாதவர்கள் எல்லாம் 25 லட்சம் கோடி இதுவரைக்கும் தள்ளுபடி செய்திருக்கலாம். பார்த்துக்கலாம். அது ஒரு பித்தலாட்டம். நாடாளுமன்றத்தில் சென்ற ஆண்டு கேள்வி ஆகஸ்ட் 2023 ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எவ்வளவு மொத்தம் தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள்? ஒரு 14.56 லட்சம் கோடி, 14 கோடி 14.5 கோடின்னு வச்சுங்களேன் என்று சொன்னார். அன்றைக்கே காங்கிரஸ் ஆர்டிஐ போட்டார். ஆர்டிஐ சொன்னா 24 கோடி 24.94 24.94 லட்சம் கோடின்னு சொன்னான். 1 மாசத்துக்குள்ள சொல்றது 10 கோடி எப்படியே 10 லட்சம் கோடி உயர்த்தி சொன்னாங்க. அப்ப நாடாளுமன்றத்தில் கூட பொய்யை சொல்ல முடியும். இவங்க நம்மகிட்ட மக்கள்கிட்ட ஏமாத்துற பொய் மட்டும் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிற புள்ளி உரமே பொய்யாகத்தான் சொல்லிக் கொண்டு. அப்படி நம்ம ஒவ்வொரு துறையாக பார்த்தால் எதையும் மாற்றி செய்வார். ராகுல் காந்தி இப்போ பம்பாயில் நடந்த ஒரு கூட்டத்தில் அதான் முடிஞ்சு நினைக்கிறேன் பயணம் அதில் பேசினார். இந்து சமுதாயத்தில் இருக்கிற அதிகார சக்தி ஒன்று எல்லாவற்றையும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு சாதகமாக செய்துட்டு இருக்காங்க, பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறான்னு சொன்னாங்க. அதுக்கு மோடி விளக்கம் தர அதிகார சக்தியான நாங்கள் பெண்களை தான் சொல்லுவோம். பெண்கள் முன்னேறுவது ராகுல் காந்தி பிடிக்கலன்னு பேசுறாரு. யாராவது இப்படி விளக்கம் சொல்ல முடியுங்களா பாருங்க. அப்படி சொன்னவர் என்ன பண்ணாருன்னு நம்ம சொல்லணும். பெண்களுக்காக இவர்கள் என்ன நடந்து கொண்டார்கள், பெண்கள் உரிமையை காக்க என்ன செய்தார்கள் என்பதை ஒன்று மல்யுத்த வீராங்கனைகளான அந்த போராட்டம் நமக்கு தெரியும். ஒரு எம்பி பிரிஜ்பூஷன் சிங், ஒரு எம்பி அந்த மேலே ஏற்கனவே 38 கிரிமினல் வழக்கு நம்ம பத்திரிகை எழுதலாம். போட்டி வேட்பாளரை கொன்றது உட்பட அதற்கு மொத்தம் 38 வழக்குன்னு இருந்தாங்க. எழுத்துனு கொண்டாள் இருந்தாரு. ஆனால் அவரை ஒன்றும் செய்யல. நீ எத்தனை பேர் வேணும் பதக்கத்தை தூக்கி கவலையே இல்லை. ஆசிஃபா அந்த வழக்கு தெரியும் நமக்கு என்னாச்சு. பில்கிஸ் பானது தெரியும். ஆசிஃபா வழக்கில் கைது செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக 2 அமைச்சர்களும் தேசிய கொடி சேர்ந்து ஊர்வலம் போனாங்க. பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் இவருக்கு என்ன பண்ணாங்க? பில்கிஸ் பானு வழக்கில் என்ன செய்யறாங்க? அந்த குழுவில் இருக்குன்னு சொல்றாரு. விடுதலை செஞ்சதுக்கான காரணம் ஜெயலலிதா மேல ஊழல் வழக்குனா வழக்கு சென்னையிலேயே நம்ம அதுக்கு முடிவு செஞ்சோம். அது கர்நாடகாவில் தான் நம்ம முடிவு செஞ்சோம். ஏன்னா கர்நாடகாவில் வழக்கு நடந்தது. ஆனா இவங்க குஜராத்லேயே ஒரு பரிந்துரை குழு போட்டு விடுதலை பண்றாங்க. அவருக்கு பரிந்துரை பண்ண ஒரு எம்பி சொன்னார், எம்எல்ஏ சொன்னார், சி.கே. ராவல்ஜின்னு அவர் பரிந்துரை குழு உறுப்பினர். அவர் சொன்னாரு, குற்றவாளிகளில் பெரும்பாலும் பார்ப்பனர், பிராமணர், அவர் குற்றம் புரிந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அதனாலேயே நான் பரிந்துரைச்சேன்னு பேட்டி வேற கொடுத்துருக்காரு. எப்படி ஆட்களாக இவங்கெல்லாம் பெண்களை பாதுகாப்போம். எத்தனை இடங்களில் நாம் பார்த்தோம், எத்தனை கொலை வழக்கு தத்துவா இதில் நடந்தது. எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எவ்வளவு எதிராக இருந்திருக்கார்கள். அதை பற்றி ஒரு உயிரியாக கூட ஒரு உயிராக கூட கருதாத போக்கை கொண்டிருக்கிற இந்துத்துவாதி. அவங்க கொள்கை அதுதான். ஆனா அவங்க பெண் உரிமையை பற்றி அதிகார சக்தியெல்லாம் நாங்கள் பெண்களை தான் வச்சிருக்கோம் மோடி இங்கே பேசுறாரு. அடுத்த நீதித்துறையை பற்றி எல்லாரும் சொல்லிவிட்டார், நம்ம அதிகமாக சொல்ல வேண்டாம். ஆனா அதையும் கூட நம்ம ஒரு முறை ஒரு கூட்டத்தில் அருள்மொழி அவர்கள் பேசினார். எல்லா கட்சியிலையும் வழக்கறிஞர் அணி தான் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நீதிபதிகள் அணின்னு வச்சிருக்கிறாங்க என்று சொன்னார்.
அதுபோல இவர்கள் இந்த வழக்கில் எப்படி ஒரு திறந்த வெளியில் வந்து 4 மூத்த நீதிபதிகள் உட்கார்ந்து கொண்டு அந்த தலைமை நீதிபதியான தீபக் மிஸ்ரா மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார். அவர்கள் விரும்புகிற அந்த ஆயத்துக்கு தான் வழக்குகளை அனுப்புறாங்க, குறிப்பிட்ட வழக்குகளை அங்கதான் அனுப்புறாங்க, எல்லா வழக்கும் அவங்களே தான் விசாரிக்கிறாங்க என்று சொன்னாங்க. அப்ப இந்த வரலாற்றிலே நடந்ததில்லை. அதை பற்றி அவர் கவலைப்படல. தீபக் மிஸ்ரா பற்றி கவலைப்பட்டதும் இல்லை, அது வேறு. ஏன்னா முடிஞ்சோன்னு ஒரு என்ஆர்சி சேர்மன் ஆகிட்டார்ல, தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக கான்வெல்கிற பற்றி அவர் சொன்னார். எல்லா கொடூர சட்டங்களையும் நியாயப்படுத்தி தீர்ப்பெல்லாம் அவர் தான் கொடுத்துருக்கார். யூஏபியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிஎம்எல்ஏ எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்குற அவர் தான். அவர் அப்போது அவரை பற்றி ஒரு கட்டுரை வந்தது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அவரு சொன்னாரு, அந்த இதுல வந்து பேட்டியில ஒன்று சொல்றப்ப, ஐ கேரண்டி ஃப்ரீடம் டு கம் டு கோர்ட் பட் ஐ கேனாட் கேரண்டி ஃப்ரீடம் ஒன்ஸ் யூ கம் டு கோர்ட். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, வந்துட்டாங்க. இடியமீனை வந்து இது பண்ணாங்க, அப்போ கோட் பண்ணி பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. இடியமீன் சொன்னாங்க, நான் வந்து ஐ கேரண்டி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பட் ஐ கேனாட் கேரண்டி ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச். அது மாதிரி இந்த ஆள் சொன்னார். இவர் தான் இப்போ வந்து அதை தான் இப்போ வந்து திரும்ப இவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ஊழல் ஒழிப்பு என்பது அந்த துறைக்கு தான் ஒருத்தர் லோக்பாலுக்கு தான் தலைவராக இருக்கார். காங்கிரஸ் இருப்பாங்க தான் தலைவராக இருக்கிறார். அவர் நன்றாக நினைவு பாருங்கள், காந்தி குல்லா போட்டு ஒரு திருடு ஒன்று படுத்துட்டு இருந்தது மேடையில், அண்ணா சாரைன்னு சொல்லுவாங்க. காந்தி அந்த குல்லா போட்டாலும் தெரியாது, காந்தி குல்லான்னு பேர் இந்த போட்டுக்கிட்டு இவர் படுத்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். பல பேர் நம்பியும் போனார். ஏமாந்தவர்கள் ஏராளம் உண்டு, துரோகத்துக்கு துணை போன்றவர்கள் ஏராளம் உண்டு. பல பேர் நம்பினார், உண்மையாக உடற்கலாமோ எல்லாருக்கும் பெரிய சம்பவம் என்று போனார். அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் லோக்பால் இதே பேசி ஏதோ முழுக்க அந்த கட்சி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற கட்சி ஊழலே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை போல போனார். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2014 ஆட்சி வந்தா 2019 வரைக்கும் லோக்பால் இருந்தது, அது கமிஷனர் போடவே இல்லை. அதற்கப்புறம் 2020 வரை ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணவே இல்லை. 14 ஊழல் ஒழிக்க வந்திருக்கவர்கள் 2020 வரைக்கும் அதற்கான விதிமுறைகளை வகுக்கவில்லை. எப்படி வந்து நம்ம வன்கொடுமை தடுப்பு சட்டம் 89 வந்தது, அதுக்கு 95 தான் விதிமுறையை வகுத்தார். இந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒரு சட்டம் வந்தது, ஐஐடிஐஎம் ஆரம்பிச்சாங்க இல்லைங்க, 56 தான் ஆரம்பிச்சான், 55 விதிகள் எழுதிட்டாங்க. அவனுக்குன்னா முதலே எழுதிக்கோ, நம்மளுக்குன்னா அது போலத்தான் இதற்கு வரவே இல்லை. 2023 வரை நாடாளுமன்றத்தில் இருக்கிற இந்த குழுவிடம் எந்த புகாரும் வரவில்லை, விசாரிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் பதில் சொல்கிறார். அப்போ அவ்வளவு ஒரு சுத்தமாக நாங்கள் ஆட்சி பண்ணுறோம், யாருமே புகாரே கொடுக்கல. ஏன்னா அதுக்கு ஒரு திருத்தம் செய்திருந்தார்கள், ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருந்தோம். என்ன திருத்தம்னா, இதில் நீங்கள் புகார் அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் மீது புகார் என்றால் முன்மொழி வாங்கிட்டு தான் விசாரணை தொடங்கணும். அரசு ஊழியர் என்ற சொல்லை கூட பயன்படுத்த, அரசால் நியமிக்கப்பட்டவர். அவர் ரொம்ப கவனமாக சொற்களை போட்டார். இன்னும் அரசு ஊழியர்கள் யாரும் இல்லை, நாங்கள் நியமிச்சோன்னா அவங்க மேலே கேஸ் போட முடியாது, எங்கிட்ட கேட்டு தான் போடணும். தேச பாதுகாப்பு அரசின் ரகசியம், இது குறித்து புகாரே அளிக்க முடியாதுன்னு ஒரு கருத்து பண்ணிட்டோம். அப்புறம் எங்க புகார் வரும், என்ன நடக்கும்? இவர்கள் இன்று வரை ஊழல் தூய்மையானவர்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஊழல் தான் நம்ம ஈடியிலே தானே டிஸ்கிறது, ஈடியிலே முடிச்சு போயிருக்கு. இவ்வளவு நடந்த ஊழல் இல்லைப்பா. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே போட்டிருக்க வழக்கில், அந்த வழக்கிலேயே அரவிந்தோ பார்மா அவங்க தான் இது ஏதோ பண்ணி அவங்களோட சேர்ந்து இந்த அவங்க திட்டமிட்டு தான் இந்த ஊழல் நடந்ததாக சொல்லுகிறாங்க. அவரை கைது பண்ணான், பெயிலில் வந்தாரு. பெயிலில் வர்றது 400 ரூபா பாண்டு வாங்கிட்டாரு. வழக்கு நடந்தது. அதற்கப்புறம் அவரை நீக்கலாம்னு நீதிமன்றத்தில் இவங்களே வந்து அறிக்கை கொடுத்தாங்க. இடியே அழைப்பு கொடுத்து அவரை குற்றத்துக்கு வந்து விலக்கி விடலாம் என்று சொன்னாங்க. விலக்கி விட்டனால அப்போ 29 கோடி 30 கோடியோ ஒரு நன்கொடை தருகிறார். ஆனால் இப்போ இவங்கெல்லாம் கைது பண்றாங்க. அப்போ ஊழல் வழக்கில் யாரும் 34 கோடி வாங்கணும் தானே முதல்ல கைது பண்ணணும்.
இவர்கள் வந்து போட்டாங்க, ஒரு வருஷம் பார்த்தாங்க, சரியில்லைன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்கை தொடரவில்லை. ஓராண்டு மட்டும் இருந்தது, இன்னும் தொடர்ச்சியா இல்லை. அது சரி வரல, நிறுத்தி விட்டார்கள். ஆனாலும் அதற்காக வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட வழக்கு, ஏன்னா ஒவ்வொன்றிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழல் என்பது சாதாரண ஊழல் இல்லை. அவங்க பண்ற ஊழல் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அதற்கப்புறம் தொடர்ந்து இந்தியாவை கூட பேசுகிற இடஒதுக்கீடு ஜாதிய கணக்கெடுப்பு தோழர் ராமகிருஷ்ணன் சொன்னார். என்ன இந்த சென்சஸை வெளியிடுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? எடுத்த கணக்கை வெளியிடவும் முடியாது. ஆனால் அந்த இடஒதுக்கீடு என்பதற்கான எந்த இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்றது ஒரு முயற்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை மாற்றங்களை செய்திருக்க முடியும். 1984ஆம் ஆண்டு ஒரு வழக்கு, உயர்கல்வி நிறுவனங்கள் மருத்துவர்கள் இல்லாத மாநிலங்கள் பல இருக்கின்றன. அந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கல்லூரி இருக்கிற இடங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அது தொடர்ந்து வழக்கு. அதில் வந்து முதுநிலை மருத்துவத்திற்கு படிக்கிற போது 50 விழுக்காடு, முதல்ல அப்படிலாம் இல்லை, 25 வந்து அப்புறம் வந்து 50 ஆச்சு. ஆனால் இப்போ எல்லா ஊர்லேயும் மருத்துவர்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 40 ஆண்டு ஆயிடுச்சு. 84ல் 40 ஆண்டு. இன்றைக்கு வரைக்கும் 50 விழுக்காடு இடங்கள் கொடுங்குறாங்க. மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடுனா தமிழ்நாட்டு மண்ணில் கட்டப்பட்டு இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தொடர்ந்து பேராசிரியர்களுக்கு, உதவி பேராசிரியர்களுக்கு, பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் 50 இடம் எங்களுக்கு தான். அதெல்லாம் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம். அது வழக்கெல்லாம் போனால் கூட இப்போ ஒன்றிய அரசுடைய 27 விழுக்காடு தான் பிசி கொடுப்போம், எஸ்சிக்கு 15 தான் கொடுப்போங்கிறான். தமிழ்நாடு சட்டமாக இருந்தால் பட்டியலின மக்களுக்கு 18 கிடைக்கும். அங்கே 15 தான் உங்க கணக்கில், எங்களுக்கு 18 கொடுத்துருக்க முடியும். இங்கிருந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50 இடங்களை கொடுத்துருக்க முடியும். அப்போ இந்த நாட்டில் இருக்கு, அது கூட இந்த ஒத்துக்கு தயாராக இல்லை. அது கூட நீதிமன்றத்தில் நம்மால் முட்டி மோதி செய்ய முடியவில்லை. ஓரளவுக்கு நடந்திருக்கிறது என்றாலும் கூட எப்படி அவர்களுடைய நியமனங்களில் ஒரு எஸ்சி எஸ்டிக்கு அரசியல் சட்டம் ஆக்கப்பட்ட போது அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பிற்படுத்தப்பட்டவருக்கு தான் பின்னால் சட்டத்திற்கு 51 திருத்தத்துக்கு பின்னால் தான் பிற்படுத்தப்பட்டவரை பற்றி பேசப்பட்டது. கல்விநிலைய இடஒதுக்கீடும் 51 சட்ட திருத்தத்திற்கு பின்னால் தான் வந்தது. எழுதப்பட்ட போது வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான், அப்பொண்ணு இல்லை. தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம், அதனால் ஏற்பட்ட திருத்தம் தான் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீட்டை உரிமையாக்கியது. அதில் பிற்படுத்தப்பட்டவருக்கும் இடத்தை உரிமையாக்கியது. ஆனால் பட்டியலினத்திற்கும் பட்டியல் பழங்குடிகளுக்கும் அப்போதே உண்டு. அவங்க சொற்களே கூட ரெண்டுக்கும் ஒரே சொல் என்று தான் சொன்னாங்க. 338 இதுக்கெல்லாம் சொன்னாங்க. as nearly as possible proportionate to the population. முடிந்தவரை அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சாரப்படி அவங்க இடம் கொடுக்கணும். 15 போடல, 7 போடல. இவங்களாம் முடிவு பண்ணி 15 வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஆனால் அவர்களாவது இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஐஐடியில் வந்து பேராசிரியர்களாக 2% பேர் மட்டும்தான் பட்டியல் இனத்த சாதியினரும் பட்டியல் பழங்குடிகளும் இருக்கிறார். பிற்படுத்தப்பட்டவர்கள் 4 விழுக்காடு இருக்கிறார். அப்போ என்ன சட்டம் செய்து சட்டத்திலிருந்து என்ன நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுப்பது என்ன சிக்கல்? ஆனால் காலியாக ஏராளமான வச்சிருக்காங்க. எஸ்டிக்கான காலி இடங்கள் மட்டும் 231 இடங்களில், மன்னிக்கணும், 231 இடங்கள் காலியாக இருக்கின்றன பேராசிரியர் பதவிகள். 123 எஸ்டி இடங்கள் காலியாக இருக்கு. பட்டியலினத்துக்கு 233. இவ்வளவு காலியாக வச்சுட்டு இருக்கான் இன்னும் கூட. ஆனால் கல்வி நிலையில் இதை மாற்றணும் ஒண்ணுமே கிடையாது. கல்வியை பற்றி அக்கறையே கிடையாது. படிக்காம தான் பரவாயில்ல தான் நினைச்சிட்டு இருக்கான். படிக்கக்கூடாதுன்றது கல்வி வேற மாத்திரங்கிறான். என்னென்னமோ முறைகளை கொண்டு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா தேர்ச்சி உங்களை வந்து 5 உங்களை பண்ண போறோம், உங்களுக்கு 3வது ஒரு பரீட்சை வைப்போம், 5வது ஒன்று வைப்போம், 8வது ஒன்று வைப்போம் என்றெல்லாம் சொல்லி வேற சட்டத்தை ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நம்ம பையன் எப்படா ஃபெயிலாகி வாத்தியார் வர வேண்டாம்னு சொல்லுவார் நினைச்சிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். கிராமத்துலேருந்து போகிறோம் தான் தப்போம். நீ வேண்டான்ட்டா அப்பா வாத்தியார் வரவே கூடாதுன்னு வந்துடுவான். தயாராக இருக்கிறான். நம்ம அது பள்ளிக்கூடம் போகிறதா அவனுக்கு சிரமம். வீட்டில் சுற்றுறதோ வேலைக்கு போகிறதா போயிடுவான். அதற்கு ஒரு சட்டத்திருத்தி ஒரு செய்தி கலெக்டர் ஆட்சிக்கு வந்த உடனே குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தார். குடும்ப தொழில்களில் ஃபேமிலி என்டர்பிரைசஸ் என்று ஒரு சொல்லை போட்டார். அதில் பள்ளி நேரத்திற்கு பின்னாலோ பள்ளி விடுமுறை நாட்களிலோ
ஆபத்தில்லாத குடும்ப தொழிலில் குழந்தை தொழிலாளர் ஈடுபடுத்துவதை குற்றமாக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் போதாதா, நமக்கு நினைக்கிட்டா போதாதா, அவன் விடுமுறை என்ன அவனே லீவு போட சொல்லிட்டு வேலை கொடுப்பான். நம்ம அது 14 செஞ்சாங்க சட்டத்தை. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்யப்பட்ட திருத்தம், அப்போது திருத்தம் செய்தார். ஏன்னா நமக்கு கல்வி பெறுவதில் அவனுக்கு அவ்வளவு பெரிய எரிச்சல் இருந்தவங்க. நான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். இங்க இருந்த ஒரு தலைமை நீதிபதி தான் கேட்டாராம், நீதிபதிகள் கருப்பா இருக்கான் கொஞ்சம் பேர் நினைச்சிட்டு இருந்தோம், கோர்ட்டுக்கு வந்தா பார்த்தா அத்தனை பேரும் வழக்கறிஞரே கருப்பாவே இருக்கிறாங்க. நானும் சொல்றேன் அந்த மாதிரி. அவன் அப்படிதான் பாக்குறான், ஏன்னா இவனுங்கெல்லாம் வக்கீலா வந்து நிற்கலான் இருக்கான், நம்ம ஊர்லாம் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் என்று நினைக்கிறார். மோடி ஒரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்டார், உங்க செய்தியாளர்களை எத்தனை பேர் பட்டியலினத்தவர்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஒருத்தர் கூட இல்லை, பழங்குடிகள் யாரும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருமே இல்லை. இதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றேன், அதுக்காக தான் எடுக்கலாம் என்று சொன்னார். செய்தியாளர் சந்திப்பில் ஒருத்தர் கூட இல்லை, அந்த செய்தியாளர் ஒருத்தர் கூட இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஆனா மாற்றம் பெற்று இருக்கிறோம், நமக்கு அதனால ஏற்றுக்க முடியல அவங்க இப்படி பண்றது. ஆனா இவர்களுக்கு மிக சாதாரணமான செய்தி. நீட்டுன்னு தேர்வு தகுதியை வந்து பண்றோம், செக் பண்றோம். சரி, உன் தகுதியை பாரு. முதல்ல தனியார் கல்லூரிகளுக்கு மட்டும் என்று சொன்னார், அரசு கல்லூரிலாம் இல்லை, தனியார் கல்லூரிக்கு ஆசிரியர்களை கண்டபடி சேர்த்துக்கிறான் அதுக்காகன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா தனியார் கல்லூரிக்கு தான் வசதி. முதுநிலை மருத்துவத்திற்கு இந்த ஆண்டு அனுமதியின் போது அவங்களோட கட் ஆஃப் மார்க் 0 வாங்கினா போதும், சேர்த்துப்போம். அது என்ன 0 வாங்கினா சேர்த்துப்போம், நீ தேர்வு எழுதிருந்தா போதும் அவனுக்கு, ஏன்னா எங்களுக்கு பசங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்களா. -20 ஒரு மாணவர் -40 ஒரு கேள்விக்கு சரியாக விடை எழுதினால் 4 மதிப்பு, தவறா எழுதினா 1 கழிச்சுக்கோ. இவன் 40 தப்பா எழுதியிருக்கான், அதனால கழிச்சு -40 வந்திருக்கான். -40 வாங்கணும்னு கேட்டோம் இந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. என்ன நீங்க வந்து சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவதற்கான என்ன திட்டம் நீங்க வச்சிருக்கீங்க? உங்களுடைய நீதிமன்றத்தின் வழியாக என்ன தீர்ப்பை எப்படி வழங்குறீங்க? அது ஒரு பித்தலாட்டம். நேற்றெல்லாம் பேசினா பெரிய பித்தலாட்டமாக. எனவே அப்படி ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தன்னாட்சி நிறுவனங்களை CAG என்ன செஞ்சாங்க, வினோத் மிஸ்ரா இப்போ 2G திருப்பி அப்பீல் வேறு பண்ண போறாங்க. அப்போ வினோத் ராய் என்பவர் CAG இதாக இருந்தார், வழக்கு போட்டார். 1,76,000 கோடி ஊழல் என்று சொன்னாங்க. அப்புறம் இல்லை, வருமானம் குறைந்து விட்டதுதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் கரெக்டாக சொல்லனாங்க. கடைசியாக மன்னிப்பு நிரஞ்சன் ஒரு காங்கிரஸ் MP ரொம்ப கடுமையாக அதை பற்றிய சஞ்சய் நிரஞ்சன் என்பவர் அதை பற்றி மிக கடுமையாக UPA அதை கெடுக்கிறதே நீ பண்ண முயற்சி இது என்று குற்றம் சாட்டினார். குற்றம் சாட்டினதுக்கப்புறம் ஒரு அதுக்காக மன்னிப்பு கேட்டார். நான் தவறாக சொல்லிவிட்டேன். எப்போ அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு விடுதலை ஆனதுக்கப்புறம், கட்டணம் கொடுத்து தான் சொல்லியிருப்பாரான்னு தெரியாது, விடுதலை ஆனதுக்கப்புறம் சொன்னார். அப்போ தான் முத பேங்க் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று தொடங்குறாங்க. அதுக்கு சேர்மன் அவரை போட்டாங்க, வினோத் ராய். ஆனால் இப்போ வந்து திரும்ப இந்த வழக்கை அப்பீல் பண்ணுறேங்கிறாங்க. சரி, 1,76 எத்தனை சைபர்னே தெரியாது. இப்போலாம் போஸ்டர்லாம் போட்டால் எத்தனை சைபர் 1,76,000 கோடிக்கெல்லாம் போஸ்டர் போட்டாங்க. 7 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தோழர் சொன்னார் இல்லைங்களா, சாலை போடுவதற்கு, துவாரடைக்கு சாலை போடுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 252 கோடி சொல்லியிருக்காங்க. இப்போ 1 மீட்டருக்கு 25 லட்சம் ரூபா. 1 மீட்டருக்கு 1000 மீட்டருக்கு 252 கோடி. 1 மீட்டருக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு என்னங்க ரோடு போட்டிருப்பான். 1 மீட்டர் ரோடு போடுறதுக்கு 25 லட்சம் ரூபா செலவு. அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். செத்து போனவனுக்கு வைத்தியம் பண்ணிருக்கடான்னு சொல்றான். CAG ரிப்போர்ட் சொல்றோம். செத்து போனதுக்கு அப்புறம் 15,000 பேருக்கு நீங்க தொடர்ந்து மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரே நம்பர்ல ஒவ்வொருத்தரும் வந்து இது பண்ணணும்னா நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் உங்களுக்கு கேட்பான், மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கேட்பான். ஒரே ஆல் 9 ஒரு நம்பர். ராசியானாவது வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். 99 அதுலேயே ஒரு 10,000 பேர் கொடுத்துருக்கான். 10,000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு பில் போட்டிருக்கான். எப்படி இந்த ஊழல் நடந்திருக்கு, என்ன ஆகிறது? இப்போ வந்து மாற்றிட்டாங்க. டேப்பா நீலாம் வேணாண்டா, நீ 10 பேர் கூட போன் குறைச்சிட்டாங்க. நான் உயிருக்கு பயந்துட்டு இருப்பான். நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றது. லோயா வந்து கோர்ட்டுக்கு வாங்க தான் சொன்னார், தீர்ப்பெல்லாம் கூட சொல்லுது. நீதிபதி லோயா ஏன் இவர் நீதிமன்றத்துக்கு வருவதே இல்லை, இந்த தேதியில் அவர் வந்தாக வேண்டும் என்று சொன்னார். அமித்ஷா
அடுத்த நாள் நீதிமன்றம் கூட வேண்டும், அன்றைக்கு வர வேண்டும். முதல் நாள் அவர் இறந்துட்டார். அதுதான் இதை விசாரிச்சவர்கள் ஒருத்தர் தான் அதையும் விசாரிச்சாருங்க. அந்த வழக்கை அவர் விசாரிச்சார். இப்படி ஏராளமான வழக்குகள் அவங்க தீர்ப்பு சொல்றானோ அவன்லாம். நம்ம அயோத்தியில பரவாயில்ல ஒரு முஸ்லீம் இருக்கார், அவர் என்ன தீர்ப்பு எழுதிப்பாருன்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, அவரும் ஆமான்ட்டார். 49 வச்சு தப்பு அவர் சொன்னார்ல, பின்னால் இடித்தது தப்பு, கீழே கோயில் இருப்பது ஆதாரம் இல்லை எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்த கொடுத்துருக்கோம் இது தீர்ப்பு சொன்னார். அவர் அப்துல் நசீர்னு அவர் ஆந்திரா கவர்னர் இருக்கார். அவர் ஆந்திரா கவர்னராக போடப்பட்டார். இப்படியெல்லாம் பண்ணி ஒரு நீதிபதிகளை அவர் நியமிப்பதில் சிக்கல்கள்லாம் பேசியிருக்கோம், நிறையா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஒரு அண்மையில் ஒரு பேச்சு பிரசாந்த் பூஷனை பற்றி டிக்ளைனிங் தி ரிபப்ளிக்னு ஒரு பேச்சு கேரளாவில் பேசியிருக்காரு. அதில் இந்த விவரங்கள்லாம் பேசுகிறார். இதே அது முதல்ல அவங்களுக்கு பதவி கொடுப்பதாக சொல்லி தான் தீர்ப்பு எழுதி வைக்கிறாங்க. ரஞ்சன் கோகாய் வீதியில் உட்கார்ந்து தீபக் மிஸ்ராவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவர்கள் அவரும், அந்த குற்றச்சாட்டு வைத்தவர்கள் அவரும் ஒருவர். ஒரே ஒரு பெட்டிஷன் அவங்க டைபிஸ்ட் வச்சு போட வச்சாங்க. தீர்ப்பு சொன்னதுக்கு அடுத்த நாள் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதோட இவன் உள்ளே போடாமல் இருந்தால் போதுண்டான்னு நினச்சிருக்காங்க. உயிர் பயத்தோடு தான் இருக்கிறார் நீதிபதிகள், அப்படிதான் வச்சிருக்காங்க. இந்த நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை. இப்போ அறிவியல் அறிவியல் தானே ஒரு நாடு வளர்க்கக்கூடியதாக இருக்க முடியும். அறிவியலில் என்ன செய்து கொண்டிருக்காரு நம்ம பார்த்தது. மோடி விஞ்ஞானிகள் மாநாடு நடத்தினார். விஞ்ஞானிகள் மாநாட்டு தான் ஒரு அரிய கண்டுபிடிப்பு சொன்னார். எங்ககிட்ட அந்த காலத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது, ஸ்டெம் செல்லை பற்றிகளுக்கு அறிவு இந்தியர்களுக்கு அப்போவே இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா விநாயகருக்கு அடுத்து நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது மாநாட்டில் பேசினேன். அதுக்கப்புறம் ஸ்டெம் செல்லாம் காந்தாரிக்கு ரத்த கட்டி தான் போடலாம், அதை ஸ்டெம் செல் முறையில் தான் 100 குழந்தைகளாக மாற்றினாங்க என்று அந்த மாநாட்டில் பேசினார். ஒரே ஒரு ஆள் இதுதான், தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்கு. ஆனால் அவர் இங்கிலாந்து இருக்காரு, வெங்கி சுப்பிரமணியமா என்ன ஒரு பேர், அவர் தான் சொன்னார். வெங்கி சுப்பிரமணியம் அவர் பிஜேபி ஆட்சியர்களுக்கு வரை விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் ஒருத்தர் பேட்டி வரமாட்டேன். விஞ்ஞானிகள் மாநாட்டில் பேசுகிற பேச்சு எல்லா விஞ்ஞானியும் பேசாமல் உட்காந்துருக்காங்க. அது என்ன நியாயம் இருக்குது, எனக்கு புரியவே இல்லை என்று அவர் சொன்னார். அப்புறம் சிறுநீர் பற்றி 2020 பிப்ரவரி 2020 சிறுநீர் பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கு 500க்கு மேற்பட்ட ஒரு அமைப்பை உண்டாக்குறாங்க, அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. நம்ம ஆளுங்க ஒரு 500க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள் அதை எதிர்த்து கடிதம் எழுதுறாங்க. ஆனால் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க சிறுநீரில் என்னென்ன இருக்குதுன்னு. இவங்க சொல்றாங்க 14 தீமையை உண்டாக்குற பாக்டீரியா தான் இருக்கு, நன்மை உண்டாக்குவா எதுவும் இல்லைன்னு இவங்க இருந்தாங்க. ஆனால் நடக்கிறது என்ன அறிவியலை அவங்க பண்ணிட்டு. இன்னொரு ரமேஷ் பொக்ரியால் ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அவர் சொன்னாரு பஞ்சாங்கத்துக்கு முன்னாடி அறிவியலாம் நிற்கும், ஐன்ஸ்டீன் தியரியே நிற்க முடியாது அப்படின்னு அவர் பேசுகிறார். பஞ்சாங்கம் அவ்வளவு பெரிய அறிவியல் இருக்க பஞ்சாங்கம் என்று அவர் பேசுகிறார். இவர் நம்ம மனிதோட மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாருன்னா பார்த்துக்கல எப்படின்னு பாருங்களேன். இப்படி நிறைய மாற்று சிறுநீரில் புற்றுநோய்க்கு தீர்வு இருக்குது. ஒரு சாமியார் அவரமா புல்லட் சாமியார் பிரயாக் சிங்கா எல்லாம் இருந்தாங்க. அவங்க வழக்கு விசாரணையில் அரசு வழக்கறிஞரை நீ வழக்கு நடத்தாதாங்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க, 40 நடத்துவேங்கிறாங்க. மிரட்டலுக்கு பயந்து அவங்க ரிசைன்மெண்ட் தான் போயிட்டாங்க. முடியாது, நான் என்ன தப்பு அவன் மேலே குற்றம் இல்லைன்னு தீர்ப்பு வாங்குங்கிறாங்க. சீமானந்தா மேலே இத்தனை எல்லாம் குற்றம், அவரே ஒப்புதல் வாக்குமூலம்லாம் எல்லா செய்தித்தாள்களையும் ஊடகங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, விடுதலை செய்யப்பட்டார், எல்லாமே விடுதலை செய்யப்பட்டார். இப்படி நிறைய இடத்துல அது இணையதளமாக இருந்தெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, இதை விட பெருசு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அதே போல எப்படி இந்த ஒவ்வொன்றையும் இயக்குவதற்காக கேரவானில் போன ஆண்டு ஒரு கட்டுரை ஒன்று வந்துருது. சங்ஸ் பீசர், அந்த கிரிக்கெட்லாம் ஃபிக்ஸிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சங்குக்குன்னு ஃபிக்ஸிங் பண்ணுறது ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு குருமூர்த்தி பற்றி ஒரு கட்டுரை, நீளமான கட்டுரை சுஜாதா சாமிநாதன் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. ஒரு தமிழ் படத்தை தோழர் முயற்சி பண்ணியிருக்காங்க, தமிழில் வெளியிடுறது. அதில் அவர் என்னென்னலாம் பண்ணணுன்றது சொல்கிறதுல மதிப்பிழப்புக்கு முதல்ல கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க தலைமை தான் கொடுக்கும்.
அஜித் தோவல், குருமூர்த்தி இவங்கெல்லாம் வச்சு ஒரு குழு போட்டிருக்காங்க. கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு. அதுதான் மோடி 15 லட்சம் வரணும்னு கணக்கு போட்டு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவர் சொன்னார். அப்புறம் சுதேசி ஜாக்ரான் மஞ்சுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. கெங்கடின்னு ஒருத்தர் நிறைய ஆர்எஸ்எஸ்ல நிறைய இயக்கங்களை உருவாக்கணும் தான். அவருடைய தொழிற்சங்கத்தை அவர் தான் உருவாக்குனாரு, விவசாய சங்கத்தை அவர் தான் உருவாக்குனாரு. சமூக நல்லிணக்க பேரவைன்னு ஒன்று, சமாஜிக் சமரஸ்தா என்ற ஒரு அமைப்பு. அது மத நல்லிணக்கத்தை உண்டாக்குவது. ஜாதியாக இருக்கட்டும்பா, அமைதியாக இருப்பான், நல்லபடியாக இருப்பான். மோடி கூட அதை பேசினார், ஒரு நிகழ்ச்சியில் பேசினார். இந்த நேரத்துக்கு தேவை என்பது சமத்துவம் அல்ல, நாட் ஈக்குவாலிட்டி எல்லாம் கிடையாது, ஹார்மோனி தான் முடியும். ஆனால் அமைதியாக இருக்கிறது இருக்கட்டும்பா. ஜாதியாக இருந்துட்டு போனால் பெரிய ஜாதியாக இருந்துப்போம், சின்ன ஜாதியாக இருந்துட்டு பேசாமல் இருக்கிறது தான். இதுதான் அவங்க அறிவுரை. அப்படி ஒரு புத்தகத்தை மோடி எழுதினார். அந்த தெங்கடி தான் இதை ஆரம்பித்தார். கடைசியாக குருமூர்த்தி இவங்க பக்கம் வந்தார், மோடி பக்கம் ஆதரவாக திரும்புறாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனை, நிறைய சிக்கல்லாம் அதில் நடக்குது. பண மதிப்பிழப்பு என்பதையும் நான் தான் பரிந்துரைத்தேன்னு முதல்ல அவரே சொல்லிட்டு, அது ஃபெயிலியூர் ஆன பின்னால் நான் ஒருத்த மட்டுமா சொன்னேன், நிறைய ஏறி பார்த்து தானே போச்சு பிள்ளைது. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு குருமூர்த்தி கேட்குறாரு, பேட்டியில் கேட்குறாரு. மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, அங்கே பரிந்துரை பக்கம் அவங்களாம் என்ன பண்ணாங்க. இப்படி இவர்கள் மாற்றி பேசுவது, எப்படி வேணாலும் திருப்பி திருப்பி பேசுகிறோம், எளிதாக செய்து கொண்டிருப்போம். அப்போ நமக்கு நல்லொழுக்கத்திற்கு வழிகாட்டிகள் அவர்கள் இல்லை, பாலின சமத்துவத்திற்கு தயாராக இல்லை, சமூக சமத்துவத்திற்கு அவர்கள் உண்மையானவர்கள் இல்லை. நிதியிலையும் கூட ஊழல் மிக நிறைந்தவர்களாகத்தான் இருக்காங்க. எனக்கே பார்க்க முடியாது அவங்க ஊழல்லாம். நீங்கள் உங்கள் ஊழல்லாம் நினைத்து பத்திரம், தேர்தல் பத்திரம் என்பதில் நடக்கிற அந்த ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி தான் காசு வாங்கியிருப்பான். வழக்கமாக என்ன பண்ணுவோம், நம்ம ஆளுட்டே அவனப்பா 2 சொல்கிறான், ஒழுங்காக இருக்கானு சொல்ல, எனக்கு அண்ணனுக்கு பணம் ஒரு 10 லட்ச ரூபா வேணும், வாங்கிட்டு வாங்கலாம். இது சாதாரண ரவுடி செய்யும். மோடி ரவுடி என்ன செய்யறாருன்னா, இடி அனுப்புறாரு. கேஸை போடுறோம், என்ன சொல்கிறான்னு கேடும். சரிங்க 10 கோடி ரூபா கொடுக்குறேன், 50 கோடி ரூபா கொடுக்குறேன், சரி போ. இப்படி தான் நடந்திருக்கு. உள்ளூர் ரவுடி செய்கிறது தான் ஒரு ஆட்சி தலைவரும் செய்திருக்கு. இதை பிஎம் கேருக்கு சொன்ன மாதிரி அதுக்கு ஆடிட்டும் கிடையாது, அதுக்கு ஆர்டிஐயும் கிடையாது. அது எப்படி அரசு நிறுவனம் அவர் படத்தை போட்டு அவர் போஸ்ட் கொடுத்து இந்த சின்னத்தை 3 சிங்கங்கள் இருக்கிற சூகி சின்னத்தை போட்டு தான் விளம்பரம் வந்தது பிஎம் கேர். ஏற்கனவே பிரதமர் நிவாரண நிதி திட்டம் இருக்குது. இவர் தனியாக ஒன்று ஆரம்பிச்சார் பிஎம் கேர். அது ஒரு இந்த நிறுவனத்தில் கொடுத்தார்கள். அந்த ஊசி தயாரி கோவிட் சமயத்து தான் அறிவித்தார். கோவிட்டுக்கு ஊசி தயாரிக்கிறதுக்கு நம்மளாம் கிடையாது, ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஆரம்பிச்சிடலாம் தமிழ்நாட்டில். இங்கே இதெல்லாம் அரங்கப்பட இருக்குது, ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. வெளிநாடு ஏற்றுமதி செய்து கூட ஒரே ஆள் செய்யிட்டு அவனே செய்யக்கூடாது. என்னமோ சீரம் லிமிடெட்னு ஒன்று, அதுக்கு அவன் தேர்தல் பாண்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கான். இப்படி எல்லாவற்றிலும் அவர்களுக்காக எல்லாம் செஞ்சுட்டு அதற்கு ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு ஊழலை நியாயப்படுத்தும், அல்லது அதை பேரை மட்டும் மாற்றிடுறது. ஊழல்னு சொல்லாமல் நன்கொடைன்னு சொல்லிக்கலாம், ஏதாவது சொல்லிக்கலாம் என்பதை போல செய்து இத்தனை ஒழுங்கீனங்களுக்கும் இருப்போம். சரி, மக்களையாவது அமைதியாக வாழ விடுறாங்களா என்றால் அதுவும் ஒவ்வொரு மதத்திற்கு இணையான பிணக்கு, ஒவ்வொரு ஜாதிக்கு இணையான பிணக்கு, ஒவ்வொரு அதை வச்சுக்கிட்டு அவர்களை வைத்து கொண்டு காயினத்தை பல முயற்சிகள் வெற்றி அடைந்து கொஞ்சம் வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. இன்னும் தேர்தலில் தான் தெரியும் என்ன ஆக போகுது. அப்படியான முயற்சியில் தமிழ்நாட்டில் நமக்கு வேணால் அதிக பாதிப்பு தெரியாமல் இருக்கு. வடநாட்டில் அஞ்சு வாழ்க்கை இங்கே தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார். என்ன நடக்கும் தெரியாமல் தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தொடர வேண்டுமா என்பதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் கேள்விக்குள்ளாக்க வேண்டியுள்ளது. நமக்கு நம்முடைய நாடு முன்னேற்றத்திற்கு, தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு தொடக்கத்தில் எல்லா இடங்களிலும், அதாவது ஒரு ஆட்சியினுடைய அடுத்த கட்டங்களை, திட்டங்களை தீட்டுகிற இடத்தில், திட்டங்களை நிறைவேற்றுகிற நிர்வாகியாக, அரசு ஊழியர்களாக, அதன் மீதான குறைகளை பரிசீலிக்கிற நீதிமன்றத்தில் எல்லா இடங்களிலும் சமுதாயத்தின் எல்லா பிரிவினரும் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையே. எல்லாருக்கும் நல்லா இருக்கும், அவங்க தான் முடிப்பாங்க, எல்லோரும் அதை பார்க்கட்டும். அதுதான் தகுதி திறமையான எது. ஒரு தீர்ப்பில் நம்முடைய வசந்தகுமார் தீர்ப்பில் சின்னப்பரெட்டி சொன்னார், எதிராக எஃபிஷியன்சி என்றால் சாதாரண மக்களுடைய குறைகளை ஒரு ஒரு பரிவோடு அதை கேட்டு அதை தீர்ப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதுதான் எஃபிஷியன்சி.
அதுதான் மெரிட், அதுதான் எஃபிஷியன்சி. இதே கூட கிருஷ்ணகிரின்னு ஒரு திருப்பி சொல்லியிருப்பார், தாமஸ் வழக்கு இதே மாதிரி சொற்களால் சொல்லியிருப்பார். அப்போ எதுன்னா எது தகுதி திறமைன்னா மார்க் தான் நம்ம பார்க்குறான், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்டா என்று பார்க்குறான். ஆனால் அப்படி இல்லை, மக்களுடைய குறைகளை அறிந்து கொள்வதை, அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பதைத்தான் தகுதியாக திறமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம உருவாக்கி இருக்கோம். அதனால தான் நம்ம எல்லாம் கல்வி கற்றவர்களாக வளர்ந்துருக்கிறோம். எல்லா நிலையிலும் எல்லோரும் அமர்ந்து கொண்டு இருக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் எதிராக இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வச்சிருப்போம். என்னுடைய செக்ரட்டரியேட்டில் அவங்க தான் இருப்பாங்க. இப்போ புதுசாக IAS IPSக்கு ஒரு குடும்பம் வச்சாங்க. தனியார் நிறுவனங்களில் திறமையாக இருப்பவர்களை நேரடியாக டெப்டி செக்ரட்டரியாக போடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் 22 பேர் நியமிச்சிட்டாங்க. ஒரு இப்போ கூட IPS IAS எல்லாம் எதுவுமே தெரிவிக்கல. அவனுக்கு உயிர் பயம் இருக்குல்ல, அவன் பேசாமல் இருந்துட்டான். எல்லாம் எத்தனை இதுவெல்லாம் நம்மலாம் IAS அதிகாரிகளுடைய குடும்பத்தினர்னு போராட்டம் நடத்திருக்காங்க மண்டல் கமிஷனுக்கு எதிராக. ஆனால் இதற்கு எதிராக இல்லை, உன் போஸ்டிங்கில் கொண்டு வந்து உனக்கு மேலே ஒருத்தரை கொண்டு வந்து போடுறான். அவன் தனியாரில் வேலை செய்கிறான், அவன் நேரடியாக நியமிக்கிறான். அப்படி சட்டத்தை இயற்றி இவனை தேர்ந்தெடுப்பது. அருண் கோயல் இதுக்கு முந்தி இருந்தவரும் அப்படித்தான். முதல் நாள் செக்ரட்டரியாக ரிசைன் பண்ணார், அடுத்த நாள் அவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்பவும் அப்படித்தான். அவ்வளவு பேரை வாங்கி அதை வந்து 2000 பேரை பரிசீலித்து 200 பேராக்கி, அதை 6 பேராக்கி, அது 2 பேரை எல்லாத்தையும் 2 மணி நேரத்தில் ஒரே நாள் 24 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சு நியமித்து விட்டாங்க. தேர்தல் அடுத்த நாள் அறிவிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடவடிக்கையே தங்கள் வாழ்க்கையாக கொண்ட, அதையே தங்கள் வேலை திட்டமாக கொண்ட, சமூகத்தின் வெறுப்பு அரசியலை செய்வதையே தங்கள் சமூக திட்டமாக கொண்ட இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. இவர்கள் மீண்டும் தொடருமே. ஆனால் தோழன் பல பேர் சொல்லித்தான் இருப்பாங்க, இதுதான் கடைசி தேர்தல் இருக்கு, இல்லைன்னா தேர்தலே இருக்காது. எல்லா சர்வாதிகாரிகளும் ஜனநாயகத்தின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், சர்வாதிகாரிகள் தான். அவங்க ஹிட்லர் மட்டும் தேர்தலில் தான் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன இருந்தானே பிரச்சனை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்றால் அவர்களை சார்ந்தவர்களை, அவருடைய சிந்தனையோடு இருப்பவர்களை நாம் வீழ்த்தியாக வேண்டும், விரட்டியாக வேண்டும். அது நம்முடைய எல்லையாக தமிழ்நாட்டில் செய்வோம். தமிழ்நாடு சொன்ன வீழ்த்தியாக வேண்டும் என்ற திட்டம் இல்லை, அவர்கள் கட்டுத்தொகை கூட பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கடமை. அதை நாம் செய்வோம். நாம் வந்து திண்ணை பரப்பில் அவங்க படலாம் ஓட்டுக்கு போய் நம்மளாம் ஓட்டு கேட்க முடியாது, தெரியும். தேர்தல் கட்சியில் ஆதரிக்கிறோம், அவங்க ஓட்டு போடுறோம் வேற, அவங்க கூட போய் ஓட்டுலாம் கேட்க முடியாது. நம்ம கண்டிஷன் போடுவோம், இதை பேச சொல்லாதப்பா. நம்ம தனியாக போய்க்கணும். இயக்கங்கள் நாம் தனியாக பேசுவோம், திண்ணையில் உட்கார்ந்து பேசுவோம், தெருமுனையில் நின்று பேசுவோம். அப்படி பேசி இந்த கருத்தை புரிய வைக்க வேண்டும் நம்முடைய கடமை. நம்ம இவ்வளவு நாளுக்கு புரிய வைக்காமல் விட்டு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை கேட்டு அதற்கான முழு உழைப்பை நாம் செலுத்துவதற்கு நேரம் என்று சொல்லி